பிரியமானவர்களே, கடந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும், உங்கள் சந்ததிக்கும் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும் இல்லாமல் வேதனையில் வாடிய காலத்தில், பல நல்ல மனிதர்கள் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க, தலை நிமிர்ந்து நடக்க, கை நிறைய சம்பாதிக்க, பூரண உடல் சுகத்தோடு வாழ, நிறைவாக உங்களை ஆசீர்வதித்திருக்கும் ஆண்டவரை மறந்து, வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கோ, சிலை வழிபாடுகளுக்கோ, சாத்தான் வழிபாடுகளுக்கோ செல்லாதீர்கள். துணிச்சலோடு பாவம் செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இழிவுபடுத்தாதீர்கள். மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஆண்டவருக்கு